ஓ ரெண்டு பேரும் சேர்ந்து உங்கள் பாதங்களை அடிக்கிறோம் சுவாமி. என்னுடைய திருமணி பாதத்தை படித்ததா என்று சுகத்தோடு வாழ்ந்திருப்பேன். நீங்க வாழ்ந்திருப்பேன்னு சொன்னா கோடான கோடிகால வாழ்ந்திருப்பேன். உங்கள் சித்தம் என் பாக்கியம் சுவாமி. அந்தவரை இருந்த பெண்களை அதி சீக்கிரமாக தாதிகளை விட்டு வரவழைத்த காரணம் என்ன? எதற்காக அரமனை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? நேற்றோடு இன்றோடு 12 வரும் 12 போர்கள் முடிந்தது. 12 நாள் சண்டை முடிந்தது. வெளிந்தால் 13 நாள் சண்டை. அதனால நான் குருச்சேத்திரம் போய் வருகிறேன். போய் வா மன்னா என்று எனக்கு விடை கூட நான் போய் வருகிறேன். பீடபூமி செல்கிறேன்னு சொல்றீங்களா? உண்மைதான்.
ஏய், எனக்கு எதிரி அங்கில்ல. மகாராஜா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நீங்க புருஷனா இல்ல அவன் புருஷனா? எங்க மானங்கிட்ட புண்ட மாதிரி அடிக்கிறீங்களே, நீதான் புருஷன். அந்த மானங்கிட்ட நாஜர் பையன் அடிக்கிறான். இது நம்ம போய் உனக்கையா? ஏங்க உள்ள சட்டி போடுறீங்க ஏங்க இன்னொரு அடி போடுங்க. ஏங்க மொன்ன புண்டாடி என்ன அடிக்கிறீங்க? அவளை கேட்கறதுக்கு வசதி இல்ல. ஏங்க சத்தா சண்டை சாப்பிடுனா புண்டாடி சாப்பிடுங்க. ஏன்னா எனக்கு அது எதிரி அங்கல்ல, இங்கேயே எதிரி. இங்க பாருங்க, அந்த பாண்டவர் பார்க்க போறேன்னு சொல்றீங்க. ஏங்க பங்குள்ள பிரகாரம் பாதி நாட்டை அவங்க கொடுத்துருங்க. பெரியப்பாரு மக்கள், சித்தப்பாரு மக்கள், இதுக்குள்ள என்னங்க உங்களுக்கு சண்டை? ஏய், நாம சில காலம் உயிர் வாழலாம். சண்டால சதிகாரிகளே, பாண்டவர்கள் பல்வல் கூட மண்ணு தர மாட்டேன். வேண்டாங்க, கத்தி முன்னில் எவ்வளவு மண்ணு நிற்கும்? கொஞ்சம் நிக்காது சுவாமி. ஆ? அது கூட பாண்டவர் கிடையாது. மன்னா, நாம அவருக்கு பாதி நாட்டு நீ கொடுத்தீங்கன்னா நம்ம சில காலம் உயிர் வாழலாம். யாரு வாடுறது? யாரு? ஏங்க சொல்றது கேளுங்க, இருங்க. ஐயோ நாதா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன? இப்பவும் ஒண்ணும் கெட்டு போல. ஆ. எனக்கு நம்மளுக்கு நாடு வேணாம், நகரமும் வேணாம், சொத்து வேணாம், எதுவுமே வேணாங்க. நம்ம நாட்டுல நம்ம நிம்மதியா வாழலாங்க. நான் நாடால பிறந்தவன். ஐயோ, அந்த பாண்டவர் காடால பிறந்தவங்க. அப்படியா? 1000 முறை எடுத்து ஊதினாலும் 1000 முறை அடுக்குமொழி எடுத்து உரைத்தாலும் உரைத்தாலும் போயாதான் அவன் சொல்றீங்களா? அந்த செவடன் தாங்க அதுல மன்னா, சங்குதுன்னு அர்த்தம். என்னங்க சொல்றீங்க? 1000 வார்த்தை எடுக்கடுக்கா எடுத்து வைத்தாலும் நீ கேட்க போறது இல்ல. கேட்க போறதில்ல. அப்படி இருந்தாலும் வருவிதி வந்தா வழியில தங்குமா, படுவிதி வந்தா பட்டுத்தானே தலைவிதி துடைக்கல. யாரால பண்ணி விட்டால் யாரால அதை தீர்க்க முடியும்? அட சண்டாளிகளா, நான் போறது போறேன். நானே நானே போறேன். அப்படி இருந்தாலும் நீங்க நாதா, இப்ப சரி நான் போறது நான் போறேனா? யாருங்க? நான் போறேனா? சரி, நான் எதுக்காக போகிறேன்? எதுக்காக? தோணருக்கு நீ சேனாதிபட்டத்தை கொடுக்க வேண்டும். சரி, அதனால தோணர் சென்று நான் சேனாதிபட்டம் கொடுக்க தான் போறேன். அப்படிங்களா? நான் போறது நான் போகல. எங்க அப்படி மதியே சொல்றீங்களா? அடிமேல அடி வச்சா. சரி, அப்படி இருந்தாலும் ஐயோ நாதா, அதனால 15 சென்று வருங்க. ஆகட்டும். ரொம்ப